இந்த விடியாத அரசு, பொய்க்கால் குருதி அரசு என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்கிறது அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். ஏன் இது பொய்க்கால் அரசு, பொய்க்கால் குதிரை அரசு சொல்றோம்னா, இவங்க எதையுமே செயல்படுத்துகின்ற விஷயங்கள் எல்லாமே இவங்க சொன்னதுக்கு ஒன்றாக இன்று நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த அரசாங்கம் நம்ம ஆட்சிக்கு வருவோங்கிற நோக்கத்தில் அன்று தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லவில்லை. அன்று அது ஆட்சிக்கு நம்ம வருவோங்கிற எண்ணத்தில் அவங்க செயல்படல. ஏதோ விபத்தில் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இன்னைக்கு என்ன பண்றது தெரியாம இருக்காங்க. நம்முடைய பொதுச் செயலாளர்கள் அன்று முன்னே சொன்னார்கள், நிதிநிலை அறிக்கையிலே நீங்கள் எப்படி உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் அத்தனை விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களோ, நீங்கள் அதை செய்ய வேண்டும். செய்யவில்லை சென்றால் நாங்கள் விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பொய்க்கால் குதிரை அரசு அதற்கு செவிப்படுத்ததாக தெரியவில்லை. இதே சொல்லி சொன்னால், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு விவசாயிகளுடைய கடனாக 5300 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தார்கள். அதே போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 12110 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. இதுதான் விவசாயிகளுக்கு செய்கின்ற ஒரு முழு அர்ப்பணிப்பு உணர்வாக செய்யறது. ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? நாங்க நிதிநிலை அறிக்கையில் எல்லாரும் எதிர்பார்த்தோம், விவசாயிகள் அத்தனை பேர் எதிர்பார்த்தாங்க நிச்சயமா செய்வாங்கன்னு சொல்லி. ஆனா என்ன பண்ணிருக்காங்க? அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை 5 ஏக்கருக்கு குறைவாக யாரெல்லாம் விவசாய கடன் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் முழுமையாக தள்ளுபடி செய்வாங்க. 5 ஏக்கருக்கு மேலே தள்ளுபடி கடன் பெற்றிருந்தால் அவருடைய விவசாய கடனை 50% தள்ளுபடி செய்யணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க? 5 ஏக்கருக்கு குறைவா இருக்கிறவங்க 75,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதே 5 ஏக்கர் மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெறும் 35,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது அத்தனையும் ஏமாற்று நாடகம். இன்னைக்கு விவசாயம் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குன்னு அத்தனை பேருமே பார்க்கிறோம். காவிரியில் தண்ணி இல்லை. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நொய்யல்ல ஆரம்பிச்சு நம்முடைய குளித்தலை தாண்டுற வரைக்கும் அத்தனை பகுதியில் இன்னைக்கு வறட்சியில் போய் கிடக்குது. நாங்கள் வாங்கல் பகுதியெல்லாம் பார்க்கிறோம், தெருவூர் பகுதியெல்லாம் பார்க்கிறோம், அதே மாதிரி குளித்தலை பகுதியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு காவிரியில நீர் இல்லாம தென்னை மரங்கள் காயிற நிலைமை ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அடிக்கிற இந்த வெயில் பார்க்குற ஆடி மாசம் கோடை கட்டி இருக்கும், ஆற்றுல மழை வரும், ஆடி பேருக்கு காவிரி முழுசா தண்ணி போகும். ஆனா இனி இருக்கின்ற நிலைமை என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒரு முதலமைச்சர் ராசியானவராக இருந்து சொன்னால் மேட்டூர் அணை வருஷம் ஃபுல்லா நம்பி இருக்கும். ஆனால் எடப்பாடியார் இருந்தார் 5 ஆண்டு காலமும் 100 அடிக்கு மேல மேட்டூர் டேம்ல தண்ணி இருந்தது. ஏன்னா நாம எல்லாம் காவிரி விவசாய பகுதியில் இருக்கிறோம். அத்தனை பேரும் நம்ம அத்தனை பேர்த்தோட விவசாயம் காவிரி பகுதியில் இருக்கிறது. நமக்கு அந்த காவிரியோட அருமை என்ன நம்மளுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், மற்றவங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆக இந்த விவசாயம் பொய்த்து போய்விட்டது, வறட்சி ஆயிருச்சு. கடந்த காலங்களில் விவசாயத்தில் கொடுத்த கடன் அத்தனையும் இன்னைக்கு விவசாயிகள் செலுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு விவசாயிகள் மீது அக்கறை இருக்கின்ற அரசு முழு கடனையும் தள்ளுபடி செய்யும். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? எதுவுமே பண்ணல. அதுக்கான பதில கூட சொல்றதுக்கு யோகியதை இல்லை. சட்டமன்றத்தில் விவசாய கடனை பத்தி முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடியார் கேட்கிறார். அது பதில் சொல்றது கூட அந்த வேளாண் அமைச்சருக்கு தெரியல ஒண்ணுமே. ஏன்னா அங்கெல்லாம் சர்க்கஸ் கூட இருந்தா உள்ள இருக்கு. இப்படி ஆட்டப்பட்ட அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பொய்க்கால் குதிரை அரசு இனியாவது இந்த விவசாயிகளுடைய நிலையை புரிந்து கொண்டு தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வெகுண்டு எழுந்துள்ளார்கள். இந்த பொய்க்கால் குதிரை அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அத்தனை பேரும் இன்று களத்தில் இருக்கின்றார்கள். இன்று நீங்கள் விவசாயிக்கின்ற அரசை நீங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கண்டனத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த காவிரி விஷயம் அண்ணன் கூட பேசுறாங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு அத்தனை பேருக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு தண்ணி காவிரியில் சுத்தமாவே இல்லை, மேட்டூர் டேம்லயும் தண்ணி இல்லை. அண்ணன் சொன்னது போல புரட்சி தலைவர் அன்று கர்நாடகா சென்று நீரை பெற்றுக் கொடுத்தது எல்லாம் வரலாறு. அந்த வரலாறு யாரும் படைக்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் ஒருத்தர் தான், மீதி கருப்பு எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர் யாருமே எம்ஜிஆராக மாற முடியாது. அதுதான் கடந்த கால உணர்த்துற உண்மை. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கின்றது? காவிரியை பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா அவர்கள் போராடி இந்த காவிரி தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அன்னைக்கு இந்த தீர்ப்பு கிடையாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. காவிரியில் தண்ணி விட வேண்டியது அவருடைய கடமை. நம்ம யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் நம்முடைய பொதுச்செயலாளர் சொன்னார். நீங்க கர்நாடகா செல்லாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னான்னு சொன்னால் நம்மள உரிமை, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு நீ தண்ணி கொடுறன்னு சொல்லி. கடந்த மாதமே 19 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும். ஆனா வெறும் 3 டிஎம்சி தண்ணி தான் கொடுத்தாங்க. இந்த மாசம் 29 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும். ஆகஸ்ட் மாசம் ஜூலை மாசமே 32 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும். எதுவுமே வரல. இந்த அரசாங்கத்துக்கு எதுவுமே தெரியல. உரிமை இருக்கிறது, குடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போடணும், காவிரி ட்ரிபியூனல் கூட்டணும், கூட்டி தண்ணியை விட வைக்கணும். ஒரு உத்தரவு, உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு மீறி எந்த அரசாங்கம் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு இந்த அரசுக்கு எதுவுமே தெரியல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. சட்டமன்றத்தில் விவாதம் நடந்துட்டு இருக்குது, நம்ம எல்லாரும் டிவியில பார்த்திருப்போம். அதாவது அந்த காவிரியில ஒரு புதிய தீர்மானத்தை கொண்டு வராங்க, அதை வலியுறுத்தி எல்லாருமே பேசுறாங்க. எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கல, முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவர் என்ன பேசிட்டு அத்தனை பேருக்கு தெரியும். முதலமைச்சர் காவிரி விஷயத்தை பேசிட்டு கடைசி உங்க அப்பா எங்க அப்பான்னு கேட்கிறார்.
எதிர்கட்சி தலைவர் என்ன பேசுறாரு? எல்லாத்தையும் பேசி முடிச்சு வந்து ஒரு அம்மாவும் பிள்ளை எங்கப்பான்னு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நாட்டில் நடந்துட்டு விஷயமா? சட்டமன்றம் என்பது ஒரு அறிவார்ந்த சமுதாயத்த மக்கள் இருந்தது, அறிவார்ந்த தலைவர்கள் இருந்த சட்டமன்றம். அறிஞர் அண்ணா ஆரம்பித்து புரட்சி தலைவர் அமைச்சு புரட்சி தலைவர் அம்மா வரைக்கும் இருந்தும் இன்று நம்முடைய எடப்பாடி வரைக்கும் இருந்த அறிவார்ந்த மேதைகள், ஆட்சி மிக்கவர்கள், ஆளுமை மிக்க சட்டமன்றம். அங்கவும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? சினிமா தனது ரெண்டு தலைவரும் ஆளுங்கட்சிக்காரன் அப்படிதான் இருக்கா, எதிர்கட்சி தலைவர் அப்படிதான் இருக்காங்க. இவர் யாருக்குமே மக்களை பற்றி கவலை இல்லை. நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி எழுந்திருச்சு பேசுறார். காவிரியுடைய நதிநீருக்காக விவாதம் நடக்கிறது, ஒரு புதிய மசோதா கொண்டு வராங்க. அதில் பழைய விஷயங்களை எதை திருப்பி வலியுறுத்தி தான் தீர்மானம் நிறைவேற்ற உள்ளே கொண்டு வந்தது. ஆனால் இவர்கள் புதுசாக இடைச்சல் ஒன்று சேர்த்துறாங்க. அப்படி நம்முடைய பொதுச் செயலாளர் சொல்றார், நீங்க வந்து அந்த விஷயங்களை செய்கின்ற பொழுது ஏற்கனவே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு அடிபடும், அது வந்து நீர்த்து போக செய்யும். அதனால புதுசா எந்த விஷயத்தையும் செலுத்தாதீங்க நீங்க நம்ம பொதுச் செயலாளர் கத்துறாரு. ஆனா எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு அத்தனை பேருக்குமே தெரியும். ஆக விவசாயிகள் மீது, நாட்டு மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாத அரசு தான் இது நடந்து கொண்டு இருக்குது. அதற்கு ஏற்ற போலதான் என்ற முதலமைச்சர் நம்ம எதிர்கட்சி தலைவரும் இருக்காங்க. ஆக நம்ம சமுதாய சட்டமன்றத்தை பார்ப்போம். ஒரு பக்கம் ஆளுங்கட்சி உட்கார்ந்து இருக்காங்க, இன்னொரு பக்கம் எதிர்கட்சி உட்கார்ந்து இருக்காங்க, நம்ம உட்கார்ந்து இருக்கோம். முதலமைச்சர் பாருங்க, அவருடைய அனுபவத்தை பாருங்க, அவருடைய அரசியல் இப்ப செஞ்சுட்டு இருக்கிற 3 மாசமா பாருங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி உட்கார்ந்திருக்கார், அவரு என்ன செய்யறாருன்னு பாருங்க, அவரு என்ன சட்டமன்றத்தில் பேசுறாரு பாருங்க. ஆக சட்டமன்றத்திலே அனுபவம் வாய்ந்த நாட்டை காக்கக்கூடிய ஒரே தலைவர் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் மட்டும் தான் நாங்க உள்ள இருக்காங்க. வேற யாருக்கும் சப்ஜெக்டே தெரியல, பேசவும் தெரியல. எடப்பாடியார் எழுந்திரிச்சு பேசுறாங்க, அதுக்கு பேசுறது கூட அவங்களுக்கு பதில் சொல்ற திராணி இல்லாம தான் இன்றைய சட்டமன்றம் நடந்துட்டு இருக்குது. அத்தனை பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். நல்லபடியா இவன் லைவ்ல விடுறதுனாலதான் சட்டமன்றத்தில் உண்மையிலே என்ன நடந்துட்டு இருக்கிறது, நாட்டு மக்கள் மீது யார் அக்கறை கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை இன்னைக்கு நம்ம எல்லாரும் கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடியார் கேட்கிறார், காவிரி பிரச்சனை பத்தி பேசுறார். உடனே முதலமைச்சர் நம்முடைய பொதுச் செயலாளர் பேச விடாம தடுக்கிறாங்க. ஏன்னா இவர் கேட்கின்ற கேள்விக்கு அங்க பதில் இல்லை. இவர் இந்த விஷயத்தை செய்யுன்னு சொன்னாலும் செய்வதற்கு மனமில்லை. இந்த அந்த நிலையில் தான் இந்த காவிரி நதிநீரை பெறுகின்ற வகையில் இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கோடை கட்டுச்சு, மேலே மழை பெஞ்சது. கிட்டத்தட்ட இவர் அங்கே போறேன்னு சொன்னாரு. போறதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சது, கிட்டத்தட்ட தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்துட்டான். இன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தண்ணி மேலே இல்லை, மழையும் வரல. அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு டேம்ல 79 அடி தான் தண்ணி இருக்குது. குடிநீர் பிரச்சனை வரப்போகிறது. கடந்த காலங்களில் எப்படி வறட்சி எல்லாம் 2003ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு வறட்சி வந்ததோ அதை போன்ற வறட்சி மீண்டும் வர இருக்கின்றது. குடிநீருக்கே தட்டுப்பாடு வர இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு என்ன செய்யறதே இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதுக்கு தான் ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எடப்பாடியார் சொல்றார். இந்த அரசாங்கத்துக்கு அப்படி என்னங்கிற மேட்டரே தெரியல. நேற்று போய் 1 லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டார் புரிஞ்சு 30 போன கதவை சீட்டு உட்கார்ந்துருக்காங்க. கதவை சாத்திட்டு உள்ள போடுறாங்க. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. இங்க நாட்டில் குடிநீர் கொஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. ஒரு அமைச்சர்கள், ஒரு ஆளுங்கட்சியினர் களத்தில் இறங்கி பணியை மேற்கொள்ள என்ன மாட்டாலும் இவர் போட்டோ ஷூட் எடுத்துட்டு கோட் ஷூட் போட தெரியுறார். நீ கோட் ஷூட் போட்ட முதலமைச்சர் நம்மளுக்கு வேணுமா? விவசாயிகள் கோமன் கட்டி காத்துல வெயில் தெரிஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க. இவர் ஏசி ரூம்ல உட்கார்ந்து கோட் ஷூட் போட்டு அந்த ரீல்ஸ் எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. காலத்தின் கோலம் நம்ம எத்தனை விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. அறிவார்ந்த சட்டமன்றத்தில் இருக்க தலைவர்களா நீ வெளியிட்டு இருக்கிறாங்க. இருக்கின்ற நம்ம தலைவரும் உள்ள வந்து அதற்கான கோரிக்கைகளை வலியுறுத்த முடியல. அப்ப இந்த நம்ம தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதை பார்க்க வேண்டும். அடுத்ததான் புது பிரச்சனை வந்திருக்கு, மேகதாது பிரச்சனை. இது மிகப்பெரிய பிரச்சனை. மேகதாதுகள் மட்டும் அணை கட்டணம் சொன்னால் தமிழ்நாட்டிற்கு வர அத்தனை தண்ணி நின்று போயிடும். அதிலும் சட்டத்தில் பாதுகாப்பு இருக்கிறது. நம்முடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே இந்த காவிரி ட்ரிபியூனல் படி கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நம்ம அணையை கட்டக்கூடாது. ஆனால் அவர் ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணி இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு போயிருக்கு. மத்திய அரசாங்கமும் அன்னைக்கு பார்லிமெண்ட்ல அந்த நம்மளுடைய கூட்டணியுடைய அண்ணன் பாட்டாளி மக்கள் தலைவர் கேட்கின்ற கேள்விக்கு கட்டணாக்கு ஒப்புதல் தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பேசுறார். உடனடியாக நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது எந்த கட்சிக்குமே தெரியல, ஆளுங்கட்சிக்காரனுக்கு தெரியல, இருக்கின்ற எதிர்கட்சிக்காரன் திமுக தெரியல. ஆக இந்த நாட்டை இன்று யார் பாதுகாப்பது என்பதுதான் நிலைமை இருக்கிறது. ஏன்னா ஆளுங்கட்சியோட முதலமைச்சரை எதிர்கட்சியோட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் மக்களுடைய தலையெழுத்து எந்த நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆக மேகதாதுவிலே ஒரு அணையை கட்ட முடிவெட்டு விட்டால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் என்று சொன்னால் தமிழகத்திலே 50% விவசாயம் காவிரியை நம்பித்தான் இருக்கின்றது. இதையெல்லாம் செவடன்பதில் ஊதிய சங்கு போல இந்த அரசாங்கத்துக்கு எதுவுமே தெரியல. ஒரு அறிவார்ந்தவர்கள், ஆக்கப்பூர்வமானவர்கள், அனுபவப்பட்டவர்கள், முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது கேட்டுக்கொள்ள இடத்தில் இருக்க வேண்டிய அரசு எதையுமே கேட்பதில்லை. முடிந்தால் பார்த்து நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இது அத்தனையும் தமிழ்நாடு மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த பொய்க்கால் குதிரை அரசு இவர்கள் மெஜாரிட்டி இல்லாம
இருக்கிற கட்சியெல்லாம் உடைச்சு இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் நீ ஆட்சி செஞ்சுட்டு இருக்க. எத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி நீடிக்கும் என்பதை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் உங்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள். அண்ணன் பொதுச்செயலர் கூட 3 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் பேசுறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுவதற்கு அந்த கட்சியில் குறைந்தபட்சம் 6000 நபர்கள் உழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை, அத்தனை உழைப்பு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பொய்க்கால் குதிரை அரசு நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டு இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து அந்த காலை ஒட்டுறதுக்கு பார்த்துட்டு இருக்குது. காத்திரு வகையை நாங்கள் காத்திருக்கிறோம், எங்கள் தொண்டன் காத்திருக்கின்றார். நீங்கள் வருகின்ற பொழுது இந்த பொய்க்கால் குதிரை அரசிற்கும் நீங்கள் எப்படி எல்லாம் அடுத்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ வாட்டை போட்டு போறீங்களோ இதையெல்லாம் காலம் பார்த்துத்தான் இருக்கும். எதிர்காலத்தில் அதுக்கான பதிலை நிச்சயமாக நம்முடைய மக்கள் வழங்குவார்கள். அதற்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். கரூர் மன்ற தொண்டர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேரும் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் கட்சியோட தொண்டர்கள். நம்ம யாரையும் வண்டி ஏற்றி பணம் கொடுத்து கூட்டத்துக்கான கூப்பிடவே இல்லை, அதை நீ செய்ய போறது இல்லை. வந்திருக்கிற அத்தனை பேருமே தொண்டர்கள். நீ அத்தனை எண்ணி பாருங்க, ஒண்ணு இல்லை. இங்க இருக்கிறவங்க கடையில் இருக்கிறவங்க அந்த கடையில் இருங்க, வெய்ய தாங்க முடியாது அங்க நிக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன். வந்திருக்கிற அத்தனை பேருமே இந்த இயக்கத்தின் மீது பற்றும் பாசமும் உண்மையான உணர்வும் கொண்டிருக்கிற தொண்டர்கள். எங்களுக்கு வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியமே கிடையாது, எங்க இயக்கம் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த இயக்கம் உள்ளவரை, எங்கள் மூச்சு உள்ளவரை இந்த இயக்கத்தினாங்க நாங்கள் உழைப்போம் என்பதற்காக தான் அத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆனா இங்கிருந்து ஓடி போனவங்க என்ன பண்ணாங்க? நன்றி இல்லை, 3 மாசமா நாவலி இல்லை, வரும் சீக்கிரம் வாங்க, உங்களுடைய வரியை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். எப்படி இந்த பொய்க்கால் குதிரை அரசோடு சேர்ந்த நீங்களும் துரோகம் பண்ணால் கரூர் தொகுதி மக்களுக்கும் கரூர் மாவட்டத்திற்கு முடிவெடுத்திருக்கின்றீர்களோ அதற்கு பதிலடி நாங்கள் விரைவில் செய்வோம் என்று சொல்லி, இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து எந்த பணியுமே செய்யல. 200 யூனிட் மின்சாரம் சொன்னாங்க, அது 500 யூனிட்டுகள் வந்தா தான் மின்சாரம் சொல்லி இப்ப கரண்ட் பில் எல்லாம் ஏற்றுதான் பாக்கியா இருக்குது. அதே போல மகளிருக்கு எல்லாத்துக்கும் அடிச்சு விட்டு போயிட்டாங்க. 2000 ரூபாய் மாசம் கொடுக்கணும்னு சொல்லி ஏன்னு கூட கேட்கல. 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த கவர்மெண்ட் நாக்கு சொல்லிட்டு கிடந்தான். நீ வந்து 2500 ரூபாய் ஆட்சிக்கு வந்த வரப்போறன்னு தெரிஞ்சா தான் நீ சொல்லியிருப்ப. இன்னைக்கு மக்கள் கேட்கறாங்க, நீ சொன்னீங்கல்ல சீன் போடுறது ரீல் போடுறது எல்லாம் 6 மாசத்துல முடிஞ்சு போயிருப்போம். 3 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 மாசம் விட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் உங்க அமைச்சர் எல்லாமே ரீல் போட்டுட்டே உட்கார்ந்துருங்க. மக்கள் விரைவில் உங்களுக்கு ரீல் போடுவாங்க. வரும் கரூர் தேர்தல் வரும்ல, அன்னைக்கே உங்களுக்கு ரீல் போடுவாங்க, பார்த்துக்கலாம். அதே போல வருஷத்துக்கு 6 சிலிண்டர், 2 சிலிண்டரே நாக்கு தள்ளிடுச்சு. இவர் 6 சிலிண்டர் அள்ளி விட்டு போயிட்டார். நீ எங்கிருந்து வர போகுது? ஏன்னா இவங்க மத்திய அரசாங்கம் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. ஏன்னா போய் மேல கூப்பிட்டு சொன்ன உடனே மோடிஜி இப்ப நம்ம கவர்மெண்ட் இருக்குது அனுப்பிச்சுறதுக்கு இது எங்கேயுமே நடக்க போறது இல்லை. பார்க்கலாம் விரைவில், அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க பார்க்கலாம். அதே போல மாணவர்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு மாசம் 4000 பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாமே நம்ம விசிலடிச்சா கொஞ்சம் தான் ஓட்டு போட்டிருக்கு, எல்லாம் வேலையெல்லாம் இருக்குல்ல. அண்ணா அண்ணா வருவீங்கன்னு சொல்லிட்டு வருவீங்கல்ல, உங்க அண்ணா வருவார், திருப்பி எப்ப 4000 ரூபாய் கொடுக்க என்பது பார்ப்போம். ஆக இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரீல் விடுறதை மட்டும் நம்பிட்டு இருக்குது. இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர் அவங்க கட்சிக்காரங்க மொத்த பையன் ரீல் விட்டுதான் இருக்கான். மக்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. விரைவில் காலம் திரும்பும். அத்தனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஒட்டுமொத்த மக்கள் பார்வை திரும்பும் என்ற நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கமோ இல்லையோ, பதவி இருக்கோ இல்லையோ, இன்றும் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம், மக்களுடைய நலன் சார்ந்த இயக்கம். எங்களுக்கு ரவுடித்தனம் எல்லாம் தெரியாது, முள்ள மாதிரி தனமெல்லாம் தெரியாது, எங்கேயும் திருட தெரியாது. உழைப்போம் உழைப்போம், மக்களுக்காக உழைப்போம். அது மட்டும்தான் எங்கள் கட்சிக்காரருக்கு தெரியும், எங்களுடைய தொண்டருக்கு தெரியும். ஆக எத்தனை வெற்றிகள் வந்தாலும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அத்தனையும் பார்த்ததுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தொண்டர்கள். வரும் காலம் நமது. அன்று இந்த விவசாயிகளுக்கு என்ன செய்யவோ என்று நம்முடைய எடப்பாடியார் தலைமையிலே முதலமைச்சராகி அத்தனையும் இந்த விவசாய பெருமகளுக்கு செய்வோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் வருகின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், விவசாய பெருமக்கள், மகளிர் சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.